ஃப்ளிப்கார்ட்லேருந்து மிக்ஸி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா டெலிவரி பண்ணும்போதே வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பையன் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கான். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் இதை ஆர்டர் பண்ணேன். உங்களுக்கு வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரேட்லாம். மிக்ஸி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப குட்டி சைஸாக தான் இருக்குது. இதுக்கு வந்து 3 வந்து ஜார் கொடுத்துருக்காங்க. ஜார் வந்து நம்ம ஒன்று பார்க்கலாம். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அப்போல்லாம் வந்து ஓப்பன் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி ஸ்க்ராச்சஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுறாங்க. 3 ஜார் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு ஜார் வந்து ஜார்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இன்னொரு ஜாரு ஆனால் சைஸ் வந்து சின்ன சின்னதாக தான் இருக்குது. பட் போதும், நம்ம அந்தளவுக்கு வந்து 3 பேருக்கு எவ்வளோ சமைக்கிறோம் அந்தளவுக்கு தானே சமைக்கிறோம். அதனால் அது வந்து கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குதுன்னு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பையன் வந்து தக்காளி ஜூஸ் கேட்டான். ஸோ தக்காளி ஜூஸ் போட போகிறேன் நான் இதிலே தான். எனக்கு வந்து ஆல்ரெடி ஏற்கனவே இருந்த மிக்சியில் வந்து ஜூஸர் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்த அடைச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இது சிம்பிளாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு வெறும் பேசிக் மாடல் தான் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, சின்ன சைஸாகவும் நல்லா ஈஸியாக இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து ஒன்று சும்மா ஃபிட் பண்ணி பார்க்கலாம். ஃபிட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே நம்ம ஒரு ஜூஸ் ஒன்று போட்டுடலாம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜூஸ் போட்டுடலாம். ஓகேங்களா. இது வந்து எந்த பெய்ட் ப்ரொமோஷனும் இல்லை. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட 1 இயர்லேருந்து 1.5 இயராக நான் வந்து மிக்ஸி பார்த்துட்டு இருந்தேன். சரி, ரேட்டும் அதிகமாக வேண்டாம், ரேட்டும் கம்மியாக இருக்கணும். பட் வந்து சும்மா பேசிக்காக வந்து சட்னி இதெல்லாம் அரைக்கிறதுக்கு இருந்தால் போதும், இந்த மாவு அரைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். மூடி ஓப்பன் பண்ணேன். மூடிலாம் வந்து நல்லா டைட்டாக இருக்குது லிட்லாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளேடும் வந்து நல்லாயிருக்கு. இதில் 2 பிளேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து செகண்ட் ஜாரு. தேர்ட் ஜார் எடுத்து காட்டுமா. ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து திறந்து பார்த்துக்கலாம். புதுசுன்றதுனால டைட்டாக இருக்குது. நம்ம சும்மா அரைச்சி பார்க்கலாம். இதுலேயும் வந்து பிளேடு வந்து இந்த மாதிரி இருக்குது. அந்த பெரிய ஜார் எடுத்து காட்டுமா. அது ஃபிட் பண்ண வேணாமா, சும்மா திறந்து காட்டு. எடுத்துகிட்டு திறந்து காட்டு, உடஞ்சிட போகுது. அப்படியே காட்டுறா. இந்த ஜார் பார்த்தீங்களா, ஜார்லாம் ஊற்றி தான் இது ஓப்பன் பண்ணுறது. நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது. பட் பார்ப்போம், அரைச்சி பார்ப்போம், யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய இது சொல்கிறேன். உங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து எடிட்டிங் இதில் தாங்க அரைச்சிருக்கு. திக்கலாங்க. இவ்வளோ தூரம் ஊற்றினா போதுங்க. ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஐஸ் க்யூப்ஸை போட்டு ஐஸ் க்யூப் டொம்னு வராங்க. அந்த ஐஸ் க்ரீமை போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் தேன் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நம்ம ஸ்பூனை போட்டு கொஞ்சம் பழக்கம்